ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். டிகு குட்டு கூட ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஸோ பார்ட் 2 ஆஃப் அன்பாக்சிங் இந்தியா டு யூஎஸ்ஏ அம்மா அப்பா என்னென்ன கொண்டு வந்தாங்கிறத வீடியோக்குள்ளாடி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படியும் இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப லாங்காக இருக்குங்க. ஸோ அதனால் நான் வீடியோ வந்துட்டு 2 பார்ட்ஸாக போட போகிறேன். ஸோ பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. ஸோ வந்துட்டு பார்ட் 2 பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் வீட்டு டெக்கார் ஐட்டம்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதில் வந்து எல்லாமே நான் ஓப்பன் பண்ணலை. எப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணுறேனோ அப்போ நான் வந்து காட்டுறேன். பட் எவ்ரி திங் இஸ் ஃப்ரம் அமேசான். ஸோ இந்த அகர்பத்தி ஸ்டாண்ட் பிராஸ்லாம் கிடைக்கும் இல்லையா, அதனால இந்த அகர்பத்தி ஸ்டாண்டு. பட் நான் அமேசானில் பார்த்தது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. கீழே ரிவ்யூஸ் போட்டிருந்தவங்கலாம். இது எனக்கு என்னென்னா ரொம்ப டெலிகேட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தெரியலை இது வந்து எவ்வளோ நாள் உழைக்கும்லாம் தெரியல. பட் ஸ்டில் ரீசனபிளான ஒரு ப்ரைஸ் தான். இந்த மாதிரி ஒரு அகர்பத்தி ஸ்டாண்டு. ஸோ வெளியே ஸ்பில் ஆகாமல் உள்ளாடியே எல்லாமே அந்த ஆஷஸ் எல்லாமே உள்ளாடியே விழுந்துடும். இது ஒன்றா. அடுத்தது வந்துட்டு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் வந்துட்டு பூவெல்லாம் போட்டு வைக்கலாம், தண்ணி ஊற்றி பூ போட்டு வைக்கலாம். அண்ட் இதில் ஃபுல்லாக தியா சேர்த்து வைக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விளக்கு ஒன்று பெருசு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் மீஷோவில் தான் வாங்கினேன். 2 பெருசு வந்துட்டு மீஷோவில் வாங்கினேன். இந்த 2 சின்னது எல்லாமே அமேசானில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நல்ல சூப்பர் டீலில் வந்ததுங்க. ரொம்ப நாளாக கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சு அந்த கிளியரன்ஸ் சேலில் வரும் பாருங்க, அதில் வந்தது. இதுவுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். எல்லா இடத்துலையுமே அவ்வளோ சீப்பெல்லாம் இல்லைங்க. இங்கே தான் எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு நினச்சி சரி ஓகே அங்கேருந்து வர வைக்கலான்னு பார்த்தேன். ஸோ இதில் ஒரு 2 செட் இருக்கும். இந்த இது ஒன்றா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு டெக்கார். இது ஆக்சுவலாக ஸ்ரீதர் தான் செலக்ட் பண்ணாரு. நம்ம வால் ஹேங்கர்ஸ். இதை நான் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப இப்போ எனக்கு இதை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிக்கோங்களேன். எல்லாமே திருப்பி அசம்பிள் பண்ணுறது கஷ்டம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுவும் நான் அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். வால் ஹேங்கர்ஸு, அந்த பிராஸ் ஹேங்கிங் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி உள்ளது. இப்போ நம்ம ட்ராலி ஓப்பன் பண்ணிடலாம். 2 ட்ராலி இருக்குது இல்லையா, இந்த 2 ட்ராலியும் ஷார்ட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ராலியில் அம்மாடா தெரியுதாப்பா, தெரியுதுல்ல? ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ண மாதிரி பருப்பு, மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, மிளகா வத்தல் அதுதான் எல்லாமே இருக்கும். ஸோ மிளகா வத்தல்லே நான் வந்துட்டு ஒரு 2 வெரைட்டி கேட்டிருந்தேன். இந்த குண்டு வத்தல் வந்துட்டு இங்கே ரொம்ப விலை ஜாஸ்தி, அதனால இந்த குண்டு வத்தல் கேட்டிருக்கிறேன் நான். அண்ட் அதுக்கப்புறம் இந்த நீட்டமாக காஷ்மீரி வத்தல் இருக்கும் இல்லையா, அதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்குறேன். அப்புறம் வந்து நம்ம கிராசரி ஐட்டம்ஸ் லைக் ஜீரகம், அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகு, கொத்தமல்லி, அது எல்லாமே ஒவ்வொரு சின்ன பேக்கில் இருக்கும். ஸோ இது ஒன்று. அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை, அப்புறம் வந்து மஞ்சத்தூள். இது அப்புறம் வத்த குழம்பு பண்ணுறதுக்காக வந்துட்டு அந்த சுண்டை வத்தல், சின்ன சின்ன இந்த மணத்தக்காளி வத்தல், அப்புறம் வந்து வெந்தயம், இதெல்லாம் தனியாக ஒரு பேக்கில் போட்டிருக்குறாங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நல்லா நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஏதாச்சும் நல்ல டைட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நம்ம நாள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இது ஒன்று. இங்கேயும் இருக்கும். பட் நான் யூஸ் பண்ணதில் என்னென்னா ஏதோ ஒரு கசப்பு இங்கே இருக்கிறது. மேபி நாள் ஆயிடுச்சா இல்லாட்டா குவாலிட்டி சரியில்லை என்னன்னு தெரியல, ஒரே கசப்பாக இருக்கும். அதனால எனக்கு எப்போதுமே இந்த மாதிரி மணத்தக்காளி, சுண்டவத்தெல்லாம் இந்தியாவிலேருந்து எப்போ பேக்கேஜ் வருதோ அப்போ எனக்கு போட்டு விட்டுருங்க அப்படின்பேன். இப்போ இந்த போன பேட்சோடது முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால அடுத்த பேட்ச் பார்த்தீங்கன்னா புளி. நான் அங்கே ஒரு புளி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அது ஒரு டைப் ஆஃப் புளி. அண்ட் அந்த அது என்னமா குடம்புளியா இல்ல, புளிக்குழம்புக்கு கருப்பு புளி. ஓகே. ஸோ புளியிலேயே 2 வெரைட்டி இருக்கும். ஒன்று வந்துட்டு ஒயிட் இல்லை, அது ஆக்சுவலாக வெள்ளை புளி என்னமோ அப்படிதான் சொல்றாங்க. கொஞ்சம் கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் ப்ரௌன் கலர்ல இருக்கும் இல்லையா, அது மாதிரி 2 பேட்சாக தண்ணி வாங்கியிருக்காங்க. புளிக்குழம்பு, மீன் குழம்பு போடுறதுக்குலாம். எப்போ வந்துட்டு குழம்பு வைக்கிறாங்க அப்போ நான் காட்டுறேன் இந்த புளியும் அந்த புளி டிஃப்ரென்ஸ் என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் வந்து ஸோ அந்த புளியும் கொஞ்சம் தனியாகவே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே திங்க் 4 கிலோ என்னமோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகு. ஸோ இதெல்லாம் ட்ரிவாண்ட்ரமோட மிளகு, நல்ல காரமாக இருக்கும். ஸோ இதை ஒன்று வாங்கியிருக்கிறாங்க. இவ்வளோ மிளகு காலி ஆகுமானா கண்டிப்பாக காலி ஆகும். அதுக்குன்னா உடனே எல்லாம் காலி ஆகாது. இதெல்லாம் வச்சாலும் ஒன்றும் கெட்டு போகாதுங்க. ஸோ ஸ்டோர் பண்ணி ஆல் ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் டைட் ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸில் வச்சிங்கன்னா
ஃபார் ஷுர் எதுவுமே வராது. வேணும்னா உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் வண்டு இருக்குது இல்லை ரோச்சஸ் தொல்லை இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உள்ள ஒரு காஞ்ச மிளகா காம்பு வந்து உள்ளே போட்டிங்க, இல்லை காஞ்ச மிளகாவே போட்டுட்டாலும் சரி எல்லா பாக்ஸஸ்லேயும் உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் கெட்டு போகாது, வண்டு வராது, ரோச்சஸ் தொல்லையும் இருக்காது. அடுத்தால பார்த்தீங்கன்னா நிறைய உளுந்து பருப்பு வாங்கிட்டு வர சொன்னேன். ஸோ உளுந்து பருப்பு எதுக்குன்னா இங்கே வந்து இருக்கிற எல்லா பருப்பையும் விட உளுந்து பருப்பு வந்துட்டு கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். அதுக்கு பெஸ்ட் வந்துட்டு நீங்கள் இந்தியாவில் வந்துட்டு வர வச்சுக்கலாம். ஸோ உளுத்தம் பருப்பு இருக்கும், பாசி பருப்பு இருக்கும், துவரம் பருப்பு இருக்கும், எல்லா பருப்பு வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. எதுவும் அப்படிதான் இட்லி பொடி அப்போதே காட்டினேன் இல்லையா, இட்லி பொடி எல்லாமே உள்ள இருக்குது. அப்புறம் வந்து வடகம், நம்ம போன தடவை கொடுத்த வடகம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த தடவை வடகமும் கொஞ்சம் நிறைய பேக்கேஜஸில் இருக்குது. அரிசி வடகம், கூழ் வடகம், அதுக்கப்புறம் வந்துட்டு மோர் மிளகாய், வெங்காய வடகம், எல்லா வடகம் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வடகம். ஓகேவா, இதெல்லாம் வந்துட்டு எப்படி காலியாகும், நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இதெல்லாம் கடகடன்னே காலி ஆயிரும். ஸோ அடுத்தால பருப்பு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, துவரம் பருப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு பாசி பருப்பு, கொத்தமல்லி பவுடர், பப்படம் எங்கள் ஊரில் வந்துட்டு அப்பளம் பப்படம் இதெல்லாம் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸில் கிடைக்கும். ஸோ நாங்கள்லாம் பெரிய ஃபேன்ஸ் அதுக்கு. ஸோ அப்பளம் பப்படம் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் புளி இங்கேயும் இன்னொரு பேக் இருக்குது, திருப்பி இங்கேயும் ஒரு பேக் புளி இருக்குது. அப்புறம் வந்துட்டு பிளாக் ரைசன்ஸ் ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்காதீங்க, இதெல்லாம் கண்டிப்பாக இங்கேயும் கிடைக்கும். பட் ஒன்று ரெண்டு வந்து எங்கேயாச்சும் அந்தந்த ஊரில் வந்துட்டு ஏதாச்சும் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க இல்லையா, சரி ஓகே நம்ம இதையும் வாங்கிட்டு போகலாம், இதையும் வாங்கக்கூடாதுன்னு தோணும். இதெல்லாம் அவங்கவுங்க ஆசைங்க, நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால இந்த ஒரு பேக்கெட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, நம்ம ஊர் நல்ல இங்கே வாங்குற கொத்தமல்லிக்கும் இந்த கொத்தமல்லிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இங்கே இருக்கிறது எனக்கு தெரியல, சின்னதாக தான் இருக்கும், ஒன்றும் மனமே சுத்தமாக இருக்காது. பட் இது நல்ல பெருசாகவும் இருக்குது. இதே தாராளங்க, ஏன்னா மிளகாப்பொடி எல்லாமே அம்மாவே திரிச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு கொத்தமல்லி வந்துட்டு ஏதாச்சும் நம்ம சிக்கன் குழம்புக்கு மட்டன் குழம்பு பண்ணுறப்போ வறுத்தரைச்சி பண்ணுவோம் இல்லையா, அப்போ மட்டும்தான் தேவைப்படும் எனக்கு. ஸோ அதனால் இது தாராளம். அப்புறம் வந்துட்டு மோர் மிளகாய், வெங்காய வடகம், இதெல்லாம் தான். இந்த பேக்கேஜ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வடகம், மசால் பொடி, கிராசரி பொடிஸ் அவ்வளோதான் இருக்கும். ஓகே, ஸோ இந்தியா பேக்கேஜ் ஓப்பன் பண்ணுறப்பவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நிறைய ஈட்டபிள்ஸ் தான் தேடுவோம். இன்னும் ஸ்நாக்ஸ் இருக்குடா எப்படா ஓப்பன் பண்ணலான்னு இருக்கும். பட் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிராசரி ஐட்டம்ஸ், மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு வந்துட்டு கிராசரி ஐட்டம்ஸ் தான் எப்பாடா இனி கொஞ்சம் நாளைக்கு போதும்ப்பா, இனி வேறு ஒன்றும் வாங்க வேண்டாம்னு தோணும். ஆனாலுமே நம்ம கிராசரி ஸ்டோரில் வாங்காமல் இருக்க மாட்டோம் இல்லையா, திருப்பியும் நம்ம அதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டுக்கு வேறு என்ன எடுக்கலான்னு தான் தோணும். ஒன்றும் கம்மியாகிறதெல்லாம் கிடையாது. பட் இது ஒரு ஆசை, எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. ஸோ எஸ், இந்த ட்ராலி முடிச்சாச்சு. அடுத்தது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ராலி, ட்ரெஸ்ஸு. குடுடுக்கு ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக நிறைய வந்திருக்கும். அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஃபுல்லாக எங்களோட ட்ரெஸ்ஸு தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு ஆக்சுவலாக பட்டு சாரி, எனக்கு வந்து பட்டு சாரி எடுத்தாரேன்னாங்க. எனக்கு என்கிட்ட என்ன கலர் வேணும்னு கேட்டப்போ என்கிட்ட இல்லாத கலர்ஸ் லைக் டார்க், அந்த பேபி பிங்க்கு, அப்புறம் வந்து டார்க் க்ரீன் கலர் கூட என்கிட்ட இல்லை. ஸோ நவராத்திரிக்கு வந்துட்டு அம்மனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அம்மன் கட்டி முடிச்சதுக்கப்புறம் நானும் போட்டுக்கலாம். ஸோ அதனால அம்மா அப்பா வந்து ஒரு பட்டு சாரி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் சென்னை சில்க்ஸ். அம்மா இது போத்தீஸா பட்டு சாரி, போத்தீஸ்ல வாங்கின பட்டு சாரி. நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் இது வந்துட்டு RMKV. பட் நம்ம கலெக்ஷன்ஸ் மோஸ்டா பாத்தீங்கன்னா இந்த தடவை RMKV, போத்தீஸ் இது ரெண்டுமே மாத்தி தான் இருக்கும். நம்ம வீடியோ இதுக்கு முன்னாடி ஷேர் பண்றப்ப டுகுகுட்டோட ட்ரெஸ் எல்லாருமே கேட்பீங்க, போத்தீஸ்ல நாங்க போறப்ப அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இல்லையா, நீங்க போறப்ப மட்டும் இருக்குதுன்னு தெரியல. பட் போத்தீஸ்ல நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. வெப்சைட்லயும் நான் பார்த்தேன், பட் வெப்சைட்டை விட நீங்க வந்துட்டு டைரக்டா போறப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லை. நான் வந்து கொலாபரேஷன்லாம் இல்லை, சும்மா சொன்னேன் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு. கொஷின்ஸ் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லையும் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, அதனால தான். ஸோ இது வந்துட்டு லைட் க்ரீன் வித் நல்ல டார்க் பிங்க் பார்டர். அண்ட் அதோட பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரில் இருக்கும். அண்ட் அதுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸும். ஸோ இது ஒரு டிசைன், நான் கட்டுறப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், சரியா? ஸோ இது ஒரு சாரீ, பட்டு சாரீ எனக்கு.
அந்த ஆரி ஒர்க்கெல்லாம் வச்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் சார். ஃபர்ஸ்ட் எனக்கு ப்ளவுஸே நான் வந்து ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் நான் இங்கே போட்டுட்டேன்னு நினச்சிக்கோங்களேன், தைக்கவே மாட்டேன். சரி இந்த சாரிக்கு வந்துட்டு ஏதாச்சும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் ப்ளவுஸ் இருக்கும், அதை போட்டுகிட்டே தான் நான் இந்த சாரி கட்டுவேன். ஸோ சரி ஓகே ஒரேடியாக நீங்கள் வந்துட்டு சைஸ் மெஷர் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. மெஷர் பண்ணி நான் கொடுத்தப்போ ப்ளவுஸும் வந்துருச்சு நீட்டாக. ஸோ சாரி ஒன்று இருக்குது. அடுத்தால பார்த்தீங்கன்னா ஸ்ரீதருக்கு வந்துட்டு ஷர்ட்டு பேண்ட் சைஸஸ் இந்தியாவில் ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். ஷர்ட்டுமே அப்படிதாங்க. ஸோ பேண்ட் வந்துட்டு வாங்க வேணான்ட்டேன். ஸோ ஸ்ரீதருக்கு வந்துட்டு 2 ஷர்ட்டு, இந்த ஒரு ஷர்ட், அதுக்கப்புறம் இந்த ஒரு ஷர்ட். இது ஒன்றா. அடுத்தால அப்புறம் பார்த்தீங்கன்னா டுகு குட்டு இப்பெல்லாம் பரதநாட்டியம் கிளாஸஸ்க்கு போகிறாங்கல்ல. ஸோ அவங்க டீச்சர் வந்துட்டு சுடிதார்ஸ் போட்டுட்டு வந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும், போஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணுறப்போ நல்லா இருக்கும், குழந்தைங்களுக்கும் எனக்கு கொஞ்சம் யூஸ் டு ஆவாங்க லெக் ஸ்ப்ரெட் பண்ணி ஆடுறதுக்கெல்லாம் நாங்கள். ஸோ அதனால அவங்களுக்காக கொஞ்சம் சல்வார்ஸ் எல்லாம் நான் வந்து கேட்டிருந்தேன். ஒரு 5-6 கலெக்ஷன்ஸ் அவங்க 2 பேருக்குமே ஒரே மாதிரி இருக்கிறது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, அந்த மாதிரிலாம் ஷாலோடையே கேட்டிருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஆடுறப்போ கண்டிப்பாக அந்த ஷால் தேவைப்படும். ஸோ அதனால கொஞ்சம் சுடிதார் கலெக்ஷன்ஸ் எல்லாம் டுகு குட்டுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சாரி, ஒரு பிங்க் நல்ல அந்த வாயில் மெட்டீரியல் ஒரு சாரி, அண்ட் அதுக்கு காம்பினேஷன் வந்துட்டு நல்ல ஒரு டார்க் ரெட் ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க. அதோடைய ஒரு பெல்ட்டும் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே இதில் வந்து அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் வித் அந்த சீக்வன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. இதுதான் ப்ளவுஸ். ஸோ கலர் காம்பினேஷன் பாருங்களேன், பிங்க்கு அதுக்கப்புறம் வந்துட்டு ரெட்டு. ஸோ லைட் வெயிட் மெட்டீரியல் தான், அதனால உங்களுக்கு வந்துட்டு சிங்கிள் ஃப்ளீட்ஸில் அது மாதிரிலாம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது ஒன்றா. ஸோ சாரீ கலெக்ஷன்ஸ் 2-3 இருக்குது இந்த தடவை. இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கிறதுலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த தான். நான் வீடியோ காலில் பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ பிடிக்கல. சரி ஓகே ஏதாவது ஒன்று எடுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் இங்கே நேரில் வந்ததுலப்போ எனக்கு ஆக்சுவலாக பட்டு சாரியை விட இந்த சாரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதில் வந்துட்டு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டி ஒரு சிங்கிள் கலர் தான், பட் இதில் உள்ளாடி வந்துட்டு மல்டி கலர் லேயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இது ரெடிமேட் ப்ளவுஸு, ஸ்லீவ்லெஸ்ஸாக தான் இருந்தது. ஸோ நானும் ஸ்கை ஸ்டிச் பண்ண வேண்டாம், ஸ்லீவ்லெஸ்ஸாக இதுக்கு வந்துட்டு மேட்ச் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன். ஸோ இதான் சாரி அண்ட் இதோட ப்ளவுஸ். இந்த ப்ளவுஸ் இந்த சாரிக்கு இந்த ப்ளவுஸ் தான் இல்லை, உங்களுக்கு வந்துட்டு மல்டி கலர் ப்ளவுஸோ இல்லாட்டா ப்ரொக்கேட் ப்ளவுசஸ் கூட வந்துட்டு இதுக்கு நல்லாயிருக்கும். இல்லாட்டா அந்த ஸ்டோன் ஒர்க் ப்ளவுசஸ், சீக்வன்ஸ் ஒர்க், இல்லைனா வெல்வெட் ப்ளவுசஸ் ஸ்லீவ்லெஸில் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைனா ஷார்ட் ஹேண்ட்ஸு, ஃபுல் ஹேண்ட்ஸ் நல்லாயிருக்கும். 3/4 விட அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். இல்லை நெட்டட் ப்ளவுசஸ் இருக்கும் பாருங்கள், ஸ்லீவ் ப்ளவுசஸ், அது கூட ட்ரை பண்ணலாம். ஸோ அப்புறம் வந்து நான் கொஞ்சம் ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ நான் கேட்ட கலெக்ஷன்ஸ் வந்துட்டு அங்கே கிடைக்கல, பட் இது என்னமோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அங்கே. அதனால் இந்த மெட்டீரியல் எடுத்துருக்கிறேன். அண்ட் ப்ளவுஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது. எனக்கு இன்னும் நான் போட்டு பார்க்கல, போட்டு பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோவுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி காட்டன் ப்ளவுசஸ். ஸோ இந்த சாரிக்கு நிறைய சாரீஸ்க்கு மேட்ச் பண்ணலாம். ஏன்னா என்கிட்ட வந்துட்டு நிறைய சாரீஸ்க்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலையா, எங்கிட்ட இருக்கிற ப்ளவுசஸே தான் போட்டுட்டு இருப்பேன் நான். அப்புறம் இங்கே எங்கேயாச்சும் ஸ்டால்ஸ்க்கு அதெல்லாம் போகிறப்போ கொஞ்சம் ப்ளவுஸ் வாங்குவேன் நான். ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா 1-2 சாரீஸ்க்கெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கிறதுக்காக இந்த ஒரு காமன் கலர் நான் எடுக்க சொல்லியிருந்தேன். இது ஒன்று. அப்புறம் வந்து டுகு குடுவோட சுடிதார் இங்கே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டுகு குடுவுக்கு வந்து இன்னும் 2-3 நாளில் வந்து 7th பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ பர்த்டே ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் தீபாவளி ட்ரெஸ் கூட நிறையவே வந்திருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் மாமியார் மாமனார் வந்து டுகு குடுவுக்காக வாங்கி கொடுத்துருக்குறாங்க. திங்க் சென்னை சில்க்ஸ்ன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. நான் தான் வீடியோ காலில் பார்த்தேன் அவங்களுக்கு. ஸோ நல்ல டார்க் க்ரீன் கலர் பாட்டம், நிறைய கலர்ஸ் இருந்ததுங்க இதில். லைட் பிங்க், அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல ஒரு பீச் கலரு, ஆரஞ்சு கலர்லாம் இருந்தது. இவங்களுக்கு வந்துட்டு சைஸஸ் கரெக்டான சைஸஸ் கிடைக்காது. இங்கேயுமே வந்துட்டு ஒரே மாதிரி சைஸஸ் கிடைக்கிறது கஷ்டம். பட் இந்தியாலையுமே அப்படி தானாங்க. 26 இருந்ததுனா அதே மாதிரி 26 இருக்காது. அதில் வந்துட்டு கொஞ்சம் சைஸ் தள்ளி 30 தான் இருக்கும். அப்போல்லாம் வந்து டக்குன்னு நம்ம போட முடியாது, கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க ஆனால் தான் போட முடியும். ஸோ இதுவுமே 2 பேருக்கும் ஒரே சைஸஸ் கிடைக்கல, பெரிய பெரிய சைஸஸ் தான் கிடைச்சது. ஸோ இதுதான் அந்த ட்ரெஸ்ஸோட பாட்டம். அண்ட் டாப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இதாக இருக்கு இல்லையா, இதுதான் அது மேலே போடுறது. அண்ட் அதோடைய ஒரு துப்பட்டா கூட கொடுத்துருக்குறாங்க, நல்ல ஷைனிங்காக இருக்கிற ஒரு துப்பட்டா. ஸோ டுகு குட்டுக்கு வந்துட்டு உள்ளாடி ட்ரெஸ்ஸுக்குள்ளாடி எதுவுமே குத்தாத மாதிரி இருக்கணும், நல்லா பிளெயினாக இருக்கணும், அப்போ தான் அந்த ட்ரெஸ் போடுவாங்க.
அதனால எப்போ ட்ரெஸ் இவங்க யார் வாங்க போனாலுமே நான் திருப்பி அவங்க கிட்ட சொல்றது வந்துட்டு குத்தாம இருக்கிற ட்ரெஸ் பாருங்க. ஆனா இந்தியாவில் இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே கண்டிப்பா நிறைய இந்த மாதிரி சீக்வென்ட் ஒர்க்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு இருக்கும். ஸோ குத்த தான் செய்யும். ஆனால் நீங்கள் உள்ளே என்ன பண்ணிக்கலாம், ஏதாச்சும் துணி மாதிரி ஏதாவது லேயர் கொடுத்து அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட வேண்டியதுதான், அவ்வளோதான். பட் இதில் எனக்கு குத்துற மாதிரி தெரியலை. ஸோ இதுதான் டுகு குடுக்கு. ஒருத்திக்கு கொஞ்சம் பெரிய சைஸ், இன்னொருத்திக்கு சின்ன சைஸ். நம்ம வந்து லைட்டாக ஆல்டர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு தடவை போட்டுட்டு அப்புறம் வந்து பெரிய பிள்ளைங்களாம் ஆவாங்கல்ல, அப்போ வந்து நம்ம அதை மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் டுகு குடுவோட ஒரு ட்ரெஸ்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸோ அம்மா அப்பா வந்து டுகு குடுக்கு என்ன ட்ரெஸ் வாங்கினாங்கன்னா இது ஒன்று, இது டாப்ஸு, பாட்டம் இந்த இருக்கு. ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான். இதோட பாட்டம் இந்த இருக்கு, நல்ல டார்க் எல்லோவில் உள்ள கேன்கன்லாம் கொடுத்துருக்குறாங்க. கீழே இது வந்து ஒரு ஸ்கர்ட்டு. ஆமாம் ஸ்கர்ட் தான். கிராப் டாப் மெட்டீரியல், அதே கிராப் டாப் தான். ஆனால் ஃபுல்லாக சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்து துணி வந்துட்டு நல்ல ஃப்ளாயாக கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வந்துட்டு கேன்குன் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெஸ் வந்துட்டு நல்ல பெருசாகவே தெரியும் இல்லையா. ஸோ இது மாதிரி ஒரு மாடலில். அண்ட் ஹேண்ட்ஸ் வந்துட்டு பட்டர்ஃப்ளை ஹேண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரோப் இருக்குது. வெளியே தான் வந்துட்டு ஃபுல்லாக உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. இது போத்தீஸ் தான் என்னமா? ஆர்எம்கேவி. இது இந்த தடவை இவங்களுக்கு எல்லாமே ஆர்எம்கேவி தானே. இந்த தடவை வாங்கினது வந்துட்டு ஆர்எம்கேவி. அப்போ போத்தீஸ்ல இது கிடைக்காது, போய் கேட்காதீங்க, போட்டோ எடுத்துட்டு. அதுவும் நான் கேள்விப்பட்டேங்க, நீங்க வந்து ஏதோ ஒரு டுகு குடுவோட எங்க கிரகப்பிரவேசத்துக்கு வாங்கின வீடியோ, எனக்கு கரெக்டா பேர் யாரும் ஞாபகம் வரல. அந்த போட்டோவை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு போயிட்டு போத்தீஸ்ல போய் நான் கேட்டேன், அவங்க அந்த மெட்டீரியல் இங்க கிடையவே கிடையாதுன்ட்டாங்க. ஸ்டாக் இருக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க, ஸ்டாக் இல்லைன்னா நீங்கள் எது கேட்டாலுமே அங்கே கிடைக்காது. ஸோ இதெல்லாம் ஆர்எம்கேவியில் வேணா ஃபோட்டோ எடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இருக்குதுன்னா ஓகே, இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு அங்கெல்லாம் இல்லைங்க, அப்போ இது வேற கடையில் வாங்கியிருக்கிறீங்கன்னு ப்ளீஸ் அதை மாதிரி கேட்காதுங்க. ஓகே, ஸோ இது ஒன்று. லிங்க் இருந்துச்சுன்னா எனக்கு லிங்க் ஷேர் பண்ணுறதுல பிரச்சனையே கிடையாது. பட் நம்ம இது ஸ்டோரில் போயிட்டு வாங்குறப்போ என்ன ஆகும்னா, ரேண்டமாக ஒரு சில கலெக்ஷன்ஸ் ஒரு நாள் இருக்கும், நெக்ஸ்ட் டே இருக்காது இல்லையா. ஸோ அவ்வளோதான். இது ஒன்று. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பட்டுப்பாவடை கூட எடுத்துருக்குறாங்க. இந்த கலர்ஸ் டுகு குட்டு கிட்ட இதுவரை இல்லை. நல்ல இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற பர்பிள் கலர். ஸோ மேலே வந்துட்டு டாப்ஸ் காட்டுறேங்க. ஸோ நல்ல ஒரு பர்பிள் கலரில் பட்டுப்பாவடை. அண்ட் அதோட டாப்ஸ் வந்துட்டு இங்கே இருக்குது க்ரீன் அண்ட் பர்பிள். இதுவரை டுகு குட்டு இல்லாத கலர் தான். ஏன்னா ஒரே கலர் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஸோ கலர்ஸ் டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ இது ஒரு பட்டுப்பாவடை டுகு குட்டுக்கு. ஒன்று பர்த்டேக்கு போடணும், இன்னொன்று வந்துட்டு ஃப்யூச்சருக்காக வச்சுக்கணும். அண்ட் ஏற்கனவே டுகு குட்டுவோட ட்ரெஸ் நிறைய நான் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க டொனேஷன் பாக்ஸில் போடுறதுக்காக. ஏன்னா கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க ஆயிட்டாங்கன்னா ஒரு சில இது வந்துட்டு நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்டர் பண்ணுறதுக்கான கிளாத்தே இருக்காது, அப்புறம் அந்த குழந்தைங்க போடவும் முடியாது இல்லையா. ஸோ அது எல்லாமே நான் வந்துட்டு தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம போட முடியலன்னா வேற யாருக்காச்சும் நம்ம டொனேட் பண்ண அவங்களாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ இது ஒரு ட்ரெஸ்ஸு. இதெல்லாம் ரெடிமேட் தான், அதனால ஸ்டிச்சிங் வேலையும் கிடையாது. ஸோ இதுவே கரெக்டாக இருக்கும். மோஸ்ட்டாக நம்ம சைஸஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிட்டோன்னா கரெக்டாகவே மென்ஷன் பண்ணிடுவாங்க, கரெக்டாகவே பண்ணிடுவாங்க. அண்ட் அவங்களுக்கு டுகு குடுக்கு ஸ்கர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும்ல, இந்த டுட்டு ஸ்கர்ட்ஸு. ஸோ அது வந்து சும்மா இது ஒரு ஃப்ளூக்கில் தான் எடுத்துருக்குறாங்க. சரி பாப்பா அவங்களுக்கு பிடிச்சதுன்னா போடட்டும், இல்லைன்னா பரவாயில்லன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஸ்கர்ட்ஸ் எல்லாம். நான் ஸ்ரீதர் வந்து எனக்கு ஒரு சல்வார் ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு. போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எந்த கடை எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, குவாலிட்டி நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இது ஒரு சல்வார், அந்த லாங் சல்வார்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அது ஒன்று. கலர் ஆக்சுவலாக என்கிட்ட இதே மாதிரி இப்போ இல்லை, ரொம்ப சின்ன வயசில் வந்துட்டு இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் என்கிட்ட இதே மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டி ஆனதுனால வந்து மறுபடியும் இந்த கலராக இருக்கட்டும், இந்த கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும் இப்போ பூம் ஆக ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இதில் ஒன்று, இது ஒன்று வாங்கியிருக்கிறாரு. போடுறப்ப நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஓகேவா. இதிலே நாங்கள் 2-3 கலர்ஸ் பார்த்தோம், லைட் பிங்க், லைட் க்ரீனு. பட் சரி ஓகே, லைட் க்ரீனில் சாரீஸ் என்கிட்ட இருக்குது. இந்த லைட் பிங்க் மேலே என்னமோ எனக்கு இப்போ ரொம்ப க்ரஷ்ஷு. ஸோ அம்மா பட்டு சாரி எடுக்கிறப்ப கூட என்கிட்ட லைட் பிங்க் தான் நான் சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி கலர்ஸ் இருந்தால் பாருங்கன்னு. பட் அவங்க ஆர்எம்கேவியில் போத்தீஸில் எங்கெல்லாம் தேடினப்போ அந்த லைட் பிங்க்குங்கிறது கிடைக்கவே இல்லை.
அப்புறம் தான் இந்த கலர் சூஸ் பண்ணாங்க. இது என்கிட்ட இல்லாததுனால இந்த கலர் எடுத்தாங்க. நல்ல வேலை இந்த சல்வார் வந்துட்டு இதே கலரில் கிடச்சிது எனக்கு. இதுன்னா அடுத்தது வந்துட்டு அண்ட் அப்புறம் வந்துட்டு நமக்கு அப்பப்போ தேவைப்படும் இல்லையா நைட்டி. ஸோ அது 2 இருக்குது. அண்ட் அவ்வளோதாங்க. நான் வந்து டுகுக்கு திருப்பன் கேட்டிருந்தேன்னு சொன்னேன்ல. ஸோ இதாக இருக்குது. எனக்கு தெரியாது அவங்களுக்கு எப்படி இருக்கும். ஆனால் நான் அவங்களுக்கு சும்மா வச்சு பார்த்தப்ப நோனோம் நாங்கள் இதெல்லாம் வைக்கவே மாட்டோம் அப்படின்னாங்க. சரி ஏதோ ஒரு ஆசை எனக்கு, வாங்கிட்டு வாங்கன்னே, எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றா அவ்வளோதான். ஸோ ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இவ்வளோதான். அப்புறம் இன்னொன்று என்னென்னா ஸ்நாக்ஸில் ஒன்று நான் காட்ட மறந்துட்டேன். மேக்ரோன்ஸ். எத்தனை பேருக்கு மேக்ரோன்ஸ் பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஸோ இதில் வந்துட்டு ஒரு 2 பாக்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த மேக்ரோன்ஸ். அப்புறம் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி ரொம்ப ஃபேமஸான மேக்ரோன்ஸ் இருக்குது. அண்ட் வந்துட்டு எனக்கு தோசை மாவு ஊற்றி வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் கரெக்டாக 4 பேருக்குன்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொரு தடவும் பேக்கேஜில் வந்துட்டு இப்படி இருக்கணும் சைஸாக அப்படி இருக்கணும். இந்த மாதிரி இது ஒரு 3வது 4வது பாக்ஸ் இது. ஐ திங்க் இந்த பாக்ஸ் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸில் 4 பேருக்கு தோசை மாவு அரைச்சி வச்சா சரியாக இருக்கும். அண்ட் இதில் உள்ளாடியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம், முடிய போகுது. அதிரசம், அப்புறம் வந்துட்டு அந்த கை சுத்தல் முறுக்கு. எங்கள் வீட்டில் முறுக்கு எல்லாரோட ஃபேவரட். ஸோ அந்த கை சுத்தல் முறுக்கு உள்ளாடி எல்லாம் ஸ்டஃப் பண்ணி கொண்டு வந்துருக்குறாங்க. ஐ திங்க் அவ்வளோதாங்க. ஈட்டபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து நம்ம முக்கியமான கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அன்பாக்சிங் வீடியோ யாருக்கு பிடிக்காது இல்லையா? எனக்கும் ஒன் ஆஃப் த ஃபேவரட் அன்பாக்சிங் தான். டே இன் மை லைஃப் நம்ம எவ்வளோ பண்ணுறோமோ அதே மாதிரி அன்பாக்சிங் வீடியோ வந்துட்டு அடிக்கடி பண்ண முடியாது. எப்பமாச்சும் இந்த பேக்கேஜஸ் வர்றப்போ தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்கள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் அவங்க எல்லாரும் மீட் பண்ணுறேன். Until then, it's Manju signing off. Take care, bye bye, stay safe.